வணக்கம். குரு ஜோதிடம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, குரு வக்கர பயிற்சி பலன்கள் மகர ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே குரு வந்து ஒரு 9 நவகிரகங்கள்ல முக்கியமான கிரகம். நம்ம வாழ்க்கையில ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறதுக்கு காரணமே அந்த குரு பகவான். இப்ப குரு பகவான் ஆல்ரெடி ரிஷப ராசியில இருக்காரு. எப்பவுமே குரு பகவான் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுறதுக்கு வந்து 1 வருஷம். அந்த 1 வருஷத்துல 4 மாதம் வக்கரம் அடைவார். அப்படி வக்கரம் காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குரு ரிஷப ராசியில வக்கரம் அடைகிறார். ஆல்ரெடி மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி அதிபதி. இப்ப சனியும் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. இப்ப குரு வந்து உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து பாக்குறாரு. இப்ப குருல இருந்து பார்க்கும் பொழுது 9ஆம் இடமும் நம்ம ராசியில இருந்து எண்ணும் பொழுது 5ஆம் இடத்துல குரு இருக்காரு. இப்ப ஆல்ரெடி மகர ராசிக்காரங்களுக்கு குரு யோகக்காரகனா கொடுத்துட்டு இருக்காரு. அந்த குரு பலனை கொடுத்துட்டு இருக்காரு. குரு பார்வைப்பட்ட கோடி நன்மைகள் நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கும் பொழுது குரு உங்க ராசியை பாக்குறாரு. இப்ப இந்த குரு உங்க ராசியை பார்க்கும் பொழுது 7.5 சனி ஒரு பக்கம் நடந்தாலும் கூட இந்த குரு உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த குரு வக்கரம் அடைகிறாரு. ஆல்ரெடி உங்க ராசிநாதன் சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. இப்ப குருவும் வக்கரம் அடைகிறாரு. இப்ப இந்த குரு வக்கரம் அடைகிறனால உங்களுக்கு என்னன்னா எல்லா விஷயங்கள் நடக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா பிரச்சனையோட நடந்திருக்கும். ஒரு நல்ல காரியங்கள் பண்ணும் பொழுது சந்தோஷமா இல்லாம சங்கடத்துல கொண்டு போய் முடிஞ்சிருக்கும். ஆனா இப்ப இந்த குரு வக்கர காலங்கள்ல அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தேடி கொடுப்பாரு. தடப்பட்ட காரியங்கள், தடப்பட்ட பொருளாதாரங்கள், அவமானங்கள் இது எல்லாமே நிராகரிக்க போறாரு. நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போறாரு. இப்ப ஆல்ரெடி வந்து சனி உங்க ராசிநாதன் இருக்கிறதுனால ஆல்ரெடி நமக்கு வந்து பாத சனி நடந்துட்டு இருக்கு, 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. அந்த 7.5 சனில நிறைய பேர்த்துக்கு வந்து உடல் உபாதைகள் கொடுத்துருக்கும், அலர்ஜிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தொழில்ல தடங்கள் ஆயிருக்கும், திருமண தடங்கள், வேலையில கடன், வேலை விட்டுட்டு விலகி போயிருப்பீங்க. இது எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும். மெயினா வீட்டுல நிம்மதிங்கிறதே இருந்திருக்காது. எப்ப பார்த்தாலும் வீட்டுல வந்து சண்டை, ஒரு நிம்மதி இல்லை. ஒரு வேலைக்கு போனாலும் சண்டை, நம்மளை வச்சு மத்தவங்க பயன்படுத்துறாங்க. நமக்கு இன்னைக்கு போனா நல்ல நேரம் வருமா, இல்ல 1 மாசம் போனா நல்ல நேரம் வருமா, 2 மாசம் மாறிச்சுனா நல்ல நேரம் வருமா, அப்படி நல்ல நேரம் வருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனா குரு ஆல்ரெடி உங்களுக்கு நல்லது பண்ணி இருந்தாலுமே கூட இந்த சனி வக்கர காலங்கள்ல கண்டிப்பா நல்லது பண்ணுவார். எப்பவுமே மகர ராசிக்காரங்களுக்கு வந்து உங்க ராசிநாதன் சனி இருக்கறனால ஒரு விஷயம் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப லேட்டா நடக்கும். இன்னைக்கு நடக்க வேண்டிய ஒரு விஷயம், இன்னைக்கு நடக்க வேண்டிய ஒரு காரியம் வந்து என்ன 1 வாரம் கழிச்சு நடக்குதுன்னா எப்படி நடக்கும்? அது மாதிரிங்கிறது உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல இந்த குரு வக்கர காலங்கள்ல கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் கைக்குடி கொடுக்க போறாரு. எப்பவுமே மகர ராசிக்காரங்களுக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்க போறது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மறு வாழ்க்கை பண்ணாம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல ஒரு மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப கவலைகள் கொடுத்துருக்கும், மனக்கசப்புகள் கொடுத்துருக்கும். என்னடா வாழ்க்கை, மரணத்தை தொற்றுட்டு வந்தவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் மறு வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டாலும் சரி, உங்களுக்கான துணை கண்டிப்பா கிடைக்கும். இந்த குரு உங்களுக்கு நல்லதை பண்ணுவாரு. என்ன கேட்டீங்கன்னா குரு பார்வைப்பட்ட கோடி நன்மைகள் நம்ம சொல்லுவோம். அது நம்ம குரு வக்கர காலங்கள்ல உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க. இந்த காலகட்டத்தை நம்ம என்ன பண்ணோம்னா தெளிவான முறையில் நம்ம பயன்படுத்திக்கணும். எப்பவுமே இந்த மகர ராசிக்காரங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா பொறுமையா இருந்தாவே பல விஷயங்கள் நீங்க உங்களை சாதிக்கலாம். உங்களை தேடி வரும். எப்பவுமே மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல நன்மைகள் கொடுக்கும். ஆனா சனி வந்து பாத்தீங்கன்னா நல்லவன். அது என்னன்னா நீங்க ஒரு 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணும் பொழுது உங்களுக்கு 4 மடங்கு நன்மைகள் கொடுப்பாரு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த குரு வக்கர காலங்கள்ல நீங்க என்ன பண்ணுமா தான தர்மங்கள் நீங்க பண்ணுங்க. தான தர்மங்கள் நீங்க பண்ணும் பொழுது
கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. இந்த காலகட்டத்துல வீடு கட்டலாம்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தாராளமா நீங்க வீடு கட்ட வேண்டிய ஒரு அமைப்பு கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் வந்து சொந்த தொழில் பண்ணலாமா? இல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? இல்ல பார்ட்னர் சார்ந்து ஏதாவது தொழில் பண்ணலாமா? அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க சொந்த தொழில பண்ணாலுமே கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஐயோ! 7,00,000 சனி இருக்கு. நம்ம இந்த காலகட்டத்துல ஏதாவது நம்ம பண்ணோம்னா, நமக்கு ஏதாவது தேவையில்லாம வந்து பிரச்சனைகள் வருமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கவனமா இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனைகள் குடுக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 மாதம் குரு வக்கர காலங்கள்ல கண்டிப்பா நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கறனால, நீங்க என்ன பண்ணணும்னா, சொந்த தொழில் நீங்க பண்ணலாம்னு நீங்க நெனச்சீங்கன்னா, தாராளமா நீங்க சொந்த தொழில் பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மத்தவங்கள சார்ந்தோ, இல்ல மத்தவங்கள நம்பி இறங்கி பண்ணாம, உங்க மேல நீங்க முடிவு எடுத்து வச்சு நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நெறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, சொந்த ஊர விட்டுட்டு வெளியூர் போகலாமா? வெளிநாடு போகலாமா? அப்படின்னு இருப்பீங்க. தாராளமா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்ப ஒரு அற்புத வாய்ப்புகள் தேடி குடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாய்ப்ப வந்து மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்கர காலங்கள்ல வெளியூர் பயணங்களா இருக்கட்டும், வெளிநாடு பயணங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பொன்னான காலமா இருக்கும். நெறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா, மகர ராசிக்காரங்க வந்து நெறைய பேர் வெளிநாட்டுல இருந்து நெறைய பேர் கால் பண்ணீங்க. நெறைய பேர் சார் எங்களுக்கு பிசினஸ் சரியாகல. பிசினஸ நம்பி தான் நாங்க இங்க வந்தோம். பிசினஸ் லாஸ் ஆயிட்டு இருக்கு. நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணேன். அந்த கம்பெனி விட்டு இடம் மாறுற மாரி இருக்கு. அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கால் பண்ணீங்க. அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சார் அதுக்கான என்ன வழிபாடுகள் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அந்த வழிபாடெல்லாம் நான் சொன்னேன். அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி, சார் எங்க லைஃப்ல நல்ல ஒரு டர்னிங் பாயிண்ட்டா இருக்கு. அப்படின்னு நீங்க நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வக்கர காலங்கள்ல கண்டிப்பா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகத்த கண்டிப்பா குடுப்பாரு. அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சனி ஆல்ரெடி நம்ம பார்க்கறனாலயும், சனி வக்கரம் அடைஞ்சுட்டு நமக்கு நல்லது பண்ண மாட்டாரோ, இல்ல குடும்பத்துல பிரச்சனை குடுத்துருவாரோ, அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அசுர குருவும் தேவகுருவோட வீட்ல இருக்காரு. அதாவது சுக்கிரனோட வீட்ல நம்ம குரு பகவான் இருக்கிறனால, குரு ஆல்ரெடி உங்க ராசி தான் பார்க்குறாரு. பட் இந்த 4 மாதம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, குடுக்கறது இன்னும் ஃபாஸ்ட்டா குடுப்பாரு. ஆனா ஃபாஸ்ட்டா குடுத்தாலுமே கூட, நம்ம கவனமா இருக்கணும். நம்ம வாய்ப்பு நம்ம தேடி வருது. அது வந்து இத விட்டுட்டு இன்னொன்னு பறக்கலாம். இருக்கிறத விட்டுட்டு பறக்கறதுக்கு ஆசைப்படக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க சுபகாரியங்கள் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. வீடு கட்டுங்க, இடம் வாங்குங்க, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க. இல்ல வீட்ல யாருக்காவது திருமண ஏஜ் இருந்தா திருமணங்கள் நீங்க தாராளமா நீங்க பண்ணலாம். சொந்தக்காரங்க வகையில வந்த பிரச்சனை எல்லாமே விலகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுங்க. உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் குடுக்கும். நெறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, அலர்ஜி சம்மந்தப்பட்டது, ஸ்கின் ப்ராப்ளம், அடிக்கடிக்கு இந்த வயித்து வலி, தலைவலி, ஸ்டொமக் பெயின் இதெல்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா, அது விலைக்கு நல்ல முன்னேற்றங்கள் குடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல தான் நீங்க இருக்கீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் இருக்கும். நீங்க போகாத கோயில் இல்ல, பார்க்காத டாக்டர் இல்ல. நெறைய பேர் இந்த ஐவிஎஃப் பண்ணி பார்த்திருப்பாங்க. குழந்தை இல்லாம இருந்திருக்கும். கணவன் நம்ம பேச்சு கேட்கலையே, மனைவி நம்ம பேச்சு கேட்கலையே, குடும்பத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம், இப்ப அருமையான டயத்துல இந்த 4 மாதத்துல அதுக்கான நீங்க ஸ்டெப் எடுக்கும் பொழுது, கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால இந்த காலகட்டத்துல நீங்க தவற விடாம, நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய லைஃப் சூப்பரா இருக்கும். அதே மாரி உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு உங்களுக்கு யோகக்காரனா இருக்காரா? குரு நல்லத பண்றாரா? இல்ல குரு வக்கர காலங்கள்ல நமக்கு நல்லது பண்ணுவாரா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்த நீங்க பார்த்துக்கோங்க. நீங்க உங்க சுய ஜாதகம் நீங்க பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.